ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு GSTR1 அன்ரெஜிஸ்டர்டு சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய லாகின் பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்ஷா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த மந்த் ஃபைல் பண்ண போறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் குவார்ட்டர், அதுக்கப்புறம் பீரியட் எந்த மந்த் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா GSTR1 டியூ டேட்டோட கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை நம்ம வந்து இப்போ அன்ரெஜிஸ்டர்டு சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த மந்த்து அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இதில் டேபிள் 7 இருக்கு பாருங்கள், அதில் B2C அதர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர். இதை வந்து இந்த கட்டத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து நெக்ஸ்ட் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் ரெக்கார்டு அப்படின்ட்டு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து POS, அதாவது ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் டேக்ஸபிள் வேல்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து இப்போ வந்து ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிங்க, தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து டேக்ஸபிள் வேல்யூ வந்து போட்டாச்சு. அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம டேக்ஸ் கட்ட போகிறோம். அதனால் அந்த டேக்ஸபிள் வேல்யூ வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு என்ன ஸ்லாபில் இருக்குது உங்களுடைய ப்ராடக்ட்டு, அதாவது 2%, 5%, 18, 28 அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னாக்கா டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து செலக்ட் ஆகிடும். அதாவது இங்கே வந்து கால்குலேட் ஆகி நமக்கு வந்துடும். இப்போ வந்து நான் வந்து ரேட் வந்து நான் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட் வந்து 5% வருது. அதனால் 5 வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுமே மேலே உள்ள அந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரிஞ்சு வந்துடுது. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தமிழ்நாடு, அதாவது லோக்கலுக்குள்ளே வருது. அதனால் சென்ட்ரலுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, சென்ட்ரல் டேக்ஸ் எவ்வளோ, ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பிரிஞ்சு வந்துடுது. அதாவது இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு 5%. அந்த 5% வந்து இப்போ வந்து சென்ட்ரலுக்கு பாதி, ஸ்டேட்டுக்கு பாதி டிவைட் ஆகிடும். இதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து வேறு வேறு ஸ்லாபில் வேறு வேறு ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் பண்ணுறதுல வந்து 5%லேயும் இருக்குது ப்ராடக்ட்டு, 12%லேயும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 5% வந்து இப்போ என்டர் பண்ணது மாதிரி என்டர் பண்ணீங்க. அடுத்தது வந்து வேறு பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஸ்டேட் என்னங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு டேக்ஸபிள் வேல்யூ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 10,000 இது வந்து போட்டு தான் காமிக்கிறேன். 10,000 அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டேன். இது வந்து 12%ல் வருது அப்படின்னாக்கா நமக்கு வந்து 1200 வரும். இது வந்து சென்ட்ரலுக்கு பாதி, ஸ்டேட்டுக்கு பாதி வந்துடுது. அதாவது 600 காமிச்சிருது. இது வந்து இப்போ திரும்ப வந்து சேவ் கொடுத்துக்கணும். இதே மாதிரி வேறு வந்து 18%ல் இருக்குது, இன்னும் 28%லையும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட் ஆகிடும். இது செப்பரேட்டாக சேவ் அப்படிங்கிறது வராது. சேவ் அப்படி அதாவது ஆட் அப்படிங்கிறது வராது. சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே பேக் போக வேண்டியதான். பேக் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்ததுமே இங்கே சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்லாம் எதுவுமே காமிக்காது. நம்ம வந்து டைரெக்டாக பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக் போவோம். பேக் வந்து இப்போ நான் ஒரு என்ட்ரி தான் போட்டிருக்கேன். ரெண்டாவது என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து காமிச்சேன் 10,000 அப்படிங்கிறத போட்டு, மற்றபடி வந்து ஒரு என்ட்ரி தான் பண்ணேன். இந்த ஒரு என்ட்ரி மட்டும் இங்கே வந்து இருக்குது பார்த்துங்க. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 5, டேக்ஸபிள் வேல்யூ நான் போட்ட அமௌண்ட் இருக்குது. அந்த டேக்ஸ் வந்து சென்ட்ரலுக்கு பாதி, ஸ்டேட்டுக்கு பாதி பிரிஞ்சு காமிக்குது. இதை பார்த்துட்டு திரும்ப வந்து பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு பேஜ் வந்துடும். இப்போ வந்து B2C அதர்ஸ் 7th டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பதிவாயிருக்கு அப்படிங்கிறதால 1 அப்படின்னு காமிக்குது. இதே நீங்கள் 2-3 என்ட்ரி வேறு வேறு ஸ்லாபில் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெளில வேறு வேறு ஸ்டேட் அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து எத்தனை என்ட்ரி வந்து என்ட்ராயிருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே நம்பர்ஸில் வந்து காமிக்கும். இப்போ வந்து இது அன்ரெஜிஸ்டர்டு ஒரே இது தான், அதாவது லோக்கல் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஸ்டேட்டு தான். அப்படிங்கிறதால ஒரே ஸ்லாபு, ஒரே ஸ்டேட், எல்லாமே ஒரே இது தான். அப்படிங்கிறதால 1 தான் என்ட்ரு ஆகிருக்குது, 1ங்கிறது இங்கே காமிக்குது. இப்போ வந்து இது அன்ரெஜிஸ்டர்ட் சேல்ஸ் அப்படிங்கிறதால வந்து பில் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கிறது கிடையாது, மேண்டடரி கிடையாது. என்ன பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து இன்புட் வந்து கிளைம் பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட பட்சத்தில் நம்ம வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடு, அதாவது இன்வாய்ஸ் நம்பர்லாம் வந்து என்டர் பண்ணாமல் போடக்கூடாது. இங்கே வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர் தான்.
நம்ம வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடு நம்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கிறது நல்லது. இல்லை அப்படிங்கிறதால மேண்டட்டரி கிடையாது. நம்ம வந்து போட்டாகணுங்கிறது கிடையாது. ஏன்னா கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட வந்து பில்லு வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும், அதை வந்து அவங்க கிளைம் பண்ண போகிறதில்ல. அப்படிப்பட்ட பட்சத்தில் இந்த ஒரு என்ட்ரி மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். மற்றபடி டாக்குமெண்ட் இஷ்யூடு வந்து தேவையில்லை. இங்கே இருக்கு பாருங்கள், டாக்குமெண்ட் இஷ்யூடு நார்மலாக என்ட்ரு பண்ணுறது தான். ஒருவேளை பில்லு இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் மேண்டட்டரி கிடையாது, விட்டுடலாம். இப்போ வந்து திரும்ப வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டு ஜென்ரேட் சம்மரி அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து ஜென்ரேட் சம்மரி ஹஸ் பீன் ரெக்வெஸ்டட், அதாவது ரிசீவ்டு அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. திரும்ப வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னாக்க இதில் வந்து ஜென்ரேட் சம்மரி அப்படிங்கிற இதில் தான் இருக்குது. திரும்ப வந்து ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து அப்படியே டாப்பில் வந்துடுங்க. டாப்பில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் கழிச்சு திரும்ப வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், ப்ரொசீட் டு ஃபைல் /சம்மரி அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஃபைலுக்கு வந்து ஃபைலிங் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து இந்த சம்மரி ஐஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் அப்படியே வாங்க, கீழே வந்தீங்கன்னாக்க இதில் வந்து இருக்குது பாருங்கள், டோட்டல், அதாவது டேக்ஸபிள் வேல்யூ, டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது காமிக்கும். இதில் கடைசியில் வந்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டும் காமிக்கும், ஃபைனல். இதில் வந்து பாருங்கள், இதில் இடையில உள்ளதெல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ஒரே என்ட்ரி தான் போட்டிருக்கோம், அதனால் இடையில எதுவுமே இருக்காது, எல்லாம் 0 தான் இருக்கும். ஃபைனலாக வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் லைபிலிட்டி அவுட்வர்ட் சப்ளை அதர் தென் ரிவர்ஸ் அட்ஜஸ்ட் அப்படின்னு பாருங்கள். இதில் நேராக வந்து நம்ம எவ்வளோ வந்து டேக்ஸபிள் வேல்யூ போட்டிருக்கோம், அதுக்கு எவ்வளோ டேக்ஸு, சென்ட்ரலுக்கு எவ்வளோ, ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, இதெல்லாம் வந்து கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணிங்க. என்ன நம்பர் மாறி போச்சு அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து பே பண்ணுறது மாதிரி வந்துடும். இல்லை கம்மியாக போட்டாலும் ப்ராப்ளம் வரும் நமக்கு. அப்படிப்பட்ட பட்சத்தில் இது வந்து என்ட்ரி போட்ட வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ இந்த நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி நேம் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய நேமோ கம்பெனி நேமோ காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை நீங்கள் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி போகும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபி அந்த என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் போதும். இப்போ வந்து இது ஃபைல் ஆகிடும். இங்கே இருக்க பாருங்கள், ஒரு 2-3 லைன் வந்து க்ரீனில் வந்துடும், அதாவது ஃபைல் ஆனதுக்கப்புறம். இதுதான் வந்து GSTR1 அன்ரெஜிஸ்டர்ட் சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது மெத்தட் இது தான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் GSTR1 அன்ரெஜிஸ்டர்ட் சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.